Dear students, welcome back to our science class. So in this class discuss about unit 10 types of chemical reaction. Okay, so you get energy from the digestion of the food. So நமக்கு ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குது ஸோ உணவின் மூலமாக digestion of food. The plants grow by absorbing nutrition from the soil. ஒரு தாவரங்கள் வளர்வதற்கு தேவையான ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குது? இடத்துல இருந்து. சரியா? The fuel burning to make a car to move. ஒரு எரிபொருள் எரிந்து ஒரு வாகனம் பார்த்தீங்கன்னா இயங்குவதற்கு பயன்படுகிறது. ஃபியூல் பேர்னிங். அப்போ ஃபியூல்ன்றது எரிபொருள், பேர்னிங் என்னென்னா அது எரிந்து எதை மூவ் பண்ணுது? காரை மூவ் பண்ணுது. சரியா? ஸோ ஆல் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் ஏ கெமிக்கல் சேஞ்சஸ். இது எல்லாமே நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் கெமிக்கல் சேஞ்சஸ்ஸு. ஸோ இன் திஸ் எர்லியர் கிளாஸஸ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் ஃபிசிக்கல் சேஞ்ச் அண்டு கெமிக்கல் சேஞ்ச். இதை பற்றி நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் 8th அண்டு 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இன் திஸ் கிளாஸ் டிஸ்கஸ் அபவுட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். அப்போ வாட் ஆர் த சேஞ்சஸ் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஆர் த சேஞ்சஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்? ஃபஸ்ட்டு, the atom of the reacting molecule are rearranged to form a new molecule. For example, A plus B, it gives a B plus A. ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இது ஆட்டம் A consider a atom and B consider a atom. Atom or reacting molecule. ஸோ இந்த பார்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய பார்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த பார்ட் ப்ராடக்ட்டு, இந்த பார்ட்டு ரியாக்டன். ஸோ இது கிவ்ஸிங். இந்த சிம்பிள் பேர் என்ன? கிவ் சிம்பிள். கிவ் சிம்பிளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ரியாக்டன் பார்ட்டு, கிவ் சிம்பிளுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியது ப்ராடக்ட் பார்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போது ஆட்டம் ஆஃப் த ரியாக்டிங் மாலிகூல், இந்த ரியாக்டிங் மாலிகூலில் இருக்கக்கூடிய ஆட்டம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ப்ராடக்டில் ரீஅரேஞ்ச் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய இடத்த மாற்றிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஏ தான் ஃபஸ்ட்டு இருக்குது, செகண்ட் ஒன் பி இருக்குது. இட் கிவ்ஸ் பி ப்ளஸ் ஏ. அப்போ ரீஅரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? அண்ட் செகண்டு, the old chemical bond broken, new chemical bonds are formed. அப்போது இந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், the bond between the A and B, பாண்ட் என்ன அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால் A bond B. The force of attraction between the two element or two compound. டூ எலமெண்ட்டோ அல்லது டூ காம்பவுண்டுக்கோ இடைப்பட்ட இந்த பிணைப்பு விசையை தான் நம்ம பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் புரோக்கன், உடைந்து, அப்போ என்ன ஆகும்? நியூ பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. பி பாண்ட் ஏ. ஸோ ஏ பாண்ட் பி, இட் கிவ்ஸ் பி பாண்ட் ஏ. அப்போது ஓல்டு பாண்டு புரோக்கன் ஆகுது. ஓல்டு பாண்டு புரோக்கன் ஆகி நியூ பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. நெக்ஸ்ட்டு, த பாண்ட் பிரேக்கிங் absorb energy, various bond formation release energy. இப்போ பாண்ட் பிரேக்கிங் ஆகும்போது, பிரேக்கிங்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால் இங்கே சிதைவடையும் போது அப்சார்ப் கெட் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜியை பாருங்கள், அது ஹீட் எனர்ஜியாக இருக்கலாம், லைட் எனர்ஜியாக இருக்கலாம், ஆர் எலக்ட்ரிக் எனர்ஜி, எனிபடி. ஸோ அந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம்? பாண்ட் ஃபார்மேஷனில், நியூ பாண்ட் ஃபார்மேஷனில் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணோம். நியூ பாண்ட் ஃபார்மேஷனில் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். த நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். வாட் இஸ் ரியாக்ஷன்?
reaction. For example, carbon react with oxygen, it gives carbon dioxide. அப்போ கார்பன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நாம் வேதி வினை என்கிறோம். கெமிக்கல் ரியாக்ஷன். The carbon react with oxygen, it gives carbon dioxide. Formation of carbon dioxide is example for a chemical reaction. It's example for chemical reaction. So, methane react with oxygen. Methane react with oxygen, it gives carbon dioxide, water. In this word formation. So, அப்போ ஒரு வினை மீத்தேன் ஆக்சிஜனோடு வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தோற்றுவிக்கக்கூடியது, தோற்றுவிக்கும். அதை வேர்டில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், மீத்தேன். அடுத்து என்ன ரைட் பண்ணியிருக்கேன்? ஆக்சிஜன், இட் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? கெமிஸ்ட்ரி. சயின்டிஸ்ட் இட் மீன்ஸ் கெமிஸ்ட், அதாவது வேதியியலாளர்கள். ஸோ இந்த வேர்ட் ஃபார்மேஷனில் இருக்கிறது ரெப்ரசன்டட் அட் சிம்பிள்ஸு. சிம்பிள்ஸில் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா, மீத்தனுடைய ஃபார்முலா CH4. CH4 அப்படின்னு சொன்னால் மீத்தேன், ஆக்சிஜன் O2, கார்பன் டை ஆக்சைடு CO2, வாட்டர் H2. சார் வாட்டர் 2HO அப்படின்னு ரைட் பண்ணலாமா சார்? திஸ் இஸ் ராங். வை சார்? அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர், according to law of conservation of matter, matter cannot be created nor be destroyed. Cannot be created nor be destroyed. Not only matter, it is also example for a element or atom. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும், ஸோ ஒரு எலமெண்ட்டாக இருக்கலாம், ஆர் காம்பவுண்டாக இருக்கலாம், ஆர் ஆட்டமாக இருக்கலாம். கேன் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய். நம்மளால் உருவாக்கவும் முடியாது, நம்மளால் அழிக்கவும் முடியாது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், மீத்தேன் என்றது நாம் உருவாக்கலாமா? உருவாக்க முடியாது. அப்போ ஆக்சிஜனை நம்மளால் உருவாக்க முடியாது. கேனாட் பி டெஸ்ட்ராய், நம்மளால் அதை அழிக்கவும் முடியாது. மீத்தேனை என்னால் அழிக்கவும் முடியாது, ஆக்சிஜனை என்னால் அழிக்கவும் முடியாது. ஓகேவா? அப்போது அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸில் இப்போ வாட்டருடைய ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் H2O தான், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொன்னால் CO2 தான். சார் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன்னா நம்மளால் மாற்ற முடியாது. ஓகேவா? என்ன பண்ண முடியாதான்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸில் என்ன, மேட்டரில் என்ன சொல்கிறாங்க? ஆட்டம் cannot be created, not only atom, substance cannot be created or matter cannot be created nor be destroyed. ஸோ எந்த பொருளையும் என்னால் உருவாக்கவும் முடியாது. இட் மீன்ஸ் we are. ஸோ நம்மளால் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்போது CH4 react with the oxygen, it gives carbon dioxide plus water. So this is incomplete reaction. Why sir? This is example for an incomplete reaction. About what are the major difference between the complete reaction and the incomplete reaction? அப்போது முழுமையான வினைக்கும் முழுமையற்ற வினைக்கும் என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the left hand side LHS is equal to RHS. The number of atom present in left hand side or reactant side. The number of atom present in left hand side or reactant side is equal to number of atom present in right hand side or product side. All of you understand? So left hand side present ஆகிருக்கக்கூடிய ஆட்டத்தோடைய நம்பரும் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஆட்டத்தோடைய நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கேஸில் CH4 react with oxygen, it gives CO2 plus H2O. அப்போது கார்பனை பொறுத்த வரைக்கும், ஸோ பாருங்கள், கார்பன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்களேன்,
LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்பன் ஒன்லி 1. கார்பனுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ ரைட் சைடில் கார்பனுடைய நம்பர் பாருங்கள் 1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனுடைய நம்பர். ஸோ லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜனுடைய நம்பர் 4. சரியா, 4 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடில் 4 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே போல் நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் அண்ட் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆக்சிஜன். ஸோ லெஃப்ட் சைடில் ஆக்சிஜனுடைய நம்பர், லெஃப்ட் சைடில் ஆக்சிஜனுடைய நம்பர் எவ்வளோ, 2 ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ அக்கார்டிங் டு ரைட் சைடில் பாருங்களேன், கார்பனுடைய நம்பர் ரைட் சைடு இட் மீன்ஸ் ப்ராடக்ட் சைடு. ஸோ கார்பனுடைய நம்பர் 1 அண்டு ஆக்சிஜனுடைய நம்பர், ஸோ 1 + 2 3, ஆக்சிஜனுடைய நம்பர் 3. ஸோ ஹைட்ரஜனுடைய நம்பர் 2. ஓகேவா. ஸோ டிஃபர், carbons are equal both left and right side, but differ in hydrogen. So reactant side number of hydrogens are present, there are 4 hydrogens are present. So in product side only 2 hydrogens are present. So next reactant side only 2 oxygens are present, in product side there are 3 oxygens are present. So therefore not equal. So in this type of chemical reaction is incomplete reaction, but we can change the complete reaction, yes or no? Definitely change the complete reaction. So CH4 it gives, so number of oxygen, so 2 2s are 4 oxygen. So right hand side 2 oxygen 2 oxygen 4 oxygen, carbon 1 carbon 1 carbon, so no problem. Next hydrogen 4 hydrogen, 2s are 4 hydrogen. Okay, all of you understand? So easily understood. Okay, so thank you students. We can discuss about the next topic in the next video. So thank you for all.